ஆரிய சமாஜத்தை சார்ந்த ஒருவர் ஜாதி வேற்றுமை ஒழிப்பை பற்றி பகவானிடம் உத்வேகத்துடன் மிகவும் தீவிரமாய் பேசினார். அதற்கு பகவான் பின்வருமாறு விடையளித்தார். வேற்றுமைகள் உலகம் எங்கும் ஒரு விதமாகவோ மற்றொரு விதமாகவோ இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வேற்றுமை நீங்க நாம் அனைவரும் வெவ்வேறு வியக்திகள் அல்லோம், யாவரும் ஒரே ஆத்மஸ்வரூபமே என்று உணர்ந்தால் உறுதியான வழியாகும். மனமே வேற்றுமைகள் அனைத்துக்கும் கற்பிக்கிறது. அதாவது ஒரு பர்சன் கேள்வி கேட்டிருக்காரு. ஆரிய சமாஜத்தை சார்ந்தவர். அவரு ஜாதி வேற்றுமை ஒழிப்பை பற்றி பேசியிருக்கார். பிறப்பு, ஜாதி, ஏற்ற தாழ்வு, பெரியவர்கள், சிறியவர்கள், பணம் படைத்தவர்கள், இந்த மாதிரி பல வேற்றுமைகள் இந்த உலகத்துல நிறைந்து இருக்கிறதே, இதையெல்லாம் எப்படி ஒழிப்பது? அவர் சமுதாயம் சார்ந்து இந்த கேள்வியை கேட்கிறார். பகவான் ஒண்ணு என்ன சொல்றாரு, இந்த மனம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுனாலே அதுல ஏற்றத்தாழ்வுகளோட தான் இருக்கும். மனதினால் பார்க்கப்படுகின்ற இந்த உலகத்திலே எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இந்த உலகமானது இயங்கும். மனம் என்றாலே ஏற்றத்தாழ்வுகள், வேற்றுமைகளோடு இருக்கும், பேதங்கள் இருக்கும். இந்த மனமே நானல்ல என்று அந்த அபேத நிலையான கான்சியஸ் ஸ்டேட்ல தான் எல்லாம் ஒன்றுங்கிற தத்துவம் விளங்கும். இப்ப நீங்கெல்லாம் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன்னா நம்ம உடல் மனதினால வேறுபட்டு இருக்கிறோமே தவிர கான்சியஸ்னஸ்ல நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே தவிர யாருக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. ஒரே கான்சியஸ்னஸ் தான். ஆனா நீங்க சரீரத்துல, மனதுல, இந்திரியங்கள்ல வேறுபட்டு இருக்கிறீங்க. அப்ப மனம்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகும்போது அதுல பல வேற்றுமைகள் உருவாகிறது. கான்சியஸ்னஸ்ல வேற்றுமைகளே கிடையாது. அப்ப மொத்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜாதி, இந்த ஒரு கேட்கிற மாதிரி கேள்விகளுக்கு எல்லா வேற்றுமைகளையும் ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டா, நீ உன்னை ரியலைஸ் பண்ணி நீ கான்சியஸ்னஸ் உணர்ந்துட்டேனாலே உனக்கு நீ வேற்றுமையே பார்க்க மாட்ட. இப்ப ஒரு டெய்லி நீங்க தூங்குறீங்க, உங்க கனவு வருது. கனவுல ஏகப்பட்ட வேற்றுமைகள் மனிதர்கள் இருந்தாலும் எல்லாம் உங்களுடைய கனவுன்னு வரும்போது அதெல்லாம் நீங்க தானே அதுக்கு பொறுப்பாயிடுறீங்க. உங்களுதுன்னு ஆயிடுது இல்ல. அதுல 1000 விதமான டிஃபரன்சியேஷன் இருந்தாலும் இட்ஸ் ஆல் பிலாங்ஸ் டு யூ அப்படின்னு ஆயிடுது இல்ல. இப்ப கான்சியஸ்னஸ் நானுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஏற்படும் போது இந்த கான்சியஸ்னஸ்னாலதான் இந்த உலகம் இவ்வளவு பெரிய விசித்திரமான மனிதர்கள், பலவிதமான தோற்றங்கள் எல்லாம் இந்த கான்சியஸ்னஸோடைய பேஸ வச்சுதான் வெளியே வருதுங்கும் போது இது எல்லாமே இதுக்குள்ளதானே அடக்கும் அப்படின்னு வரும்போது வேற்றுமையே இருக்காது. மனம் தான் இந்த உலகத்தை காட்டுது அப்படிங்கிறது. மனம் எதனால உற்பத்தி ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கான்சியஸ்னஸ். அப்ப கான்சியஸ்னஸ் தான் ஆதாரம் மனதுக்கு. அப்ப வெளிப்பட்டிருக்க எல்லாத்துக்குமே கான்சியஸ்னஸ் தான் அப்சல்யூட் ஆதாரமா இருக்குது. அப்படிங்கும்போது வேற்றுமை எங்க இருக்குன்னு பகவான் கேட்கிறார். வேற்றுமையே கிடையாது, எல்லாமே என் கண்ணுக்கு எதுவும் வேற்றுமை தெரியல அப்படிங்கிறது அவருடைய ஆன்சர். நீங்க வேற்றுமையை பாக்குறீங்கன்னா மனதினால பாக்குறீங்க. நான் வேற்றுமையை பார்க்கல, எல்லாமே பிரம்மமா, எல்லாமே கான்சியஸ்னஸா பாக்குறேன் அப்படிங்கிறார். எல்லாமே பரமாத்மாவாவோ, எல்லாமே சக்தியாவும் எல்லாமே பாக்குறேன். அது ஞானத்தினால அப்படி பாக்குறேன். இயங்கும் போது வேறுபாடுகள் இருக்கிறது, மனதினால இயங்கும். சத்தியத்தின் அடிப்படையில ஒன்றுதான். மனதால் இயங்கும் போது வேற்றுமைகள் நமக்கு தெரிந்தே தீரும். அந்த வேற்றுமைகளோடு தான் நம்ம இயங்கி ஆகணும். அதுல இருந்து நம்மளாம் அப்படி அந்த மனதோடு இயங்கும் போது வேற்றுமைகளற்று இயங்காமல் இருக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் இந்த மொத்தத்திலையும் சொல்லியிருப்பார். வேற்றுமைகள் உலகம் எங்கும் ஒரு விதமாகவோ மற்றொரு விதமாகவோ இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வேற்றுமை நீங்க நாம் அனைவரும் வெவ்வேறு வியக்திகள் அல்ல, யாவரும் ஆத்மஸ்வரூபம் ஒன்றே என்று உணர்தல் ஒரே வழியாகும். மனமே வேற்றுமைகள் அனைத்தையும் கற்பிக்கின்றது. மனமற்ற சுளுத்தியில் நாம் ஏகாகாரமாய் சுகமாய் இருக்கிறோம். மனம்தான் இந்த வேற்றுமையை காட்டுது. மனம் இல்லாத ஆழ்ந்த தூக்கத்துல எங்க வேற்றுமை இருக்குதுன்ற எல்லாருடைய ஆழ்ந்த தூக்கத்திலையும் ஒரே விதமா தான் இருக்குது. எங்க இருக்கிறோன்னு தெரியாத ஒரு டார்க்னஸ் மாதிரியான ஒரு உணர்வு இருக்கே தவிர அது என்ன டிஸ்கிரைப் பண்ண முடியல. அதுல ஏதாவது டிஃபரன்சியேஷன் இருக்கா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிறார். அவ்வாறே விழிப்பு நிலையிலும் பல்வகை விக்ஷேபங்களுக்கும் இடம் கொடாது மனம் பரிசுத்த உண்மையாம் நமது இயல்பிலேயே நிலைத்து நின்றால் அதுவே வேற்றுமைகள் அனைத்துக்கும் ஒருங்கே ஒழிக்கும் சாலச் சிறந்த வழியாகும். நீ வெளியே பார்க்காத உள்ள பாரு, நீ உன்னை கான்சியஸ்னஸ்ன்னு தெரிஞ்சுக்கோ, எல்லா வேற்றுமையும் போயிடும். நீ வெளியே போய் வேற்றுமையை ஒழிக்கணும்னு நினைச்சனா எந்த காலத்துக்கு முயற்சி பண்ணாலும், எத்தனை ஆயிரம் கல்பங்கள் போனாலும் உன்னால அதை சரி செய்ய முடியாது. வெளியே பார்க்காதே உள்ளே பாருங்கிறார். அவ்வளவுதான். நல்லது.